அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பங்குனி உத்திரம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கங்கையை பூமிக்கு வரவழைத்த பகீரதன் இராமாயண காலத்துக்கு முன்பே வாழ்ந்தவன். ஆனால் அவனுக்கு தமிழ் கடவுளான முருகனின் அருள் கிடைத்தது என்பது தேனூர் வரகவி சொக்கலிங்கனார் எழுதிய செய்தொண்டர் புராணம் என்ற நூல் மூலம் தெரிய வந்தது. வியப்புக்குரியது. என்றால் குழந்தை முருகன். அவரது தொண்டர்கள் 78 பேர் வரலாறு இந்த நூலில் சொல்லப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர்தான் பகிரந்த நாயனார். இவர் சென்னை தாம்பரம் அருகில் உள்ள வல்லக்கோட்டை பகுதியை ஆண்டார். முக்கியமாக திருப்புகழில் அருணகிரியார் இவ்வூரை கோடை நகர் என குறிப்பிட்டுள்ளார். பகீரதனுக்கு கோரன் என்ற எதிரி இருந்தான். இவன் பகீரதனிடமிருந்து நாட்டை கைப்பற்றினான். பகீரதன் சுக்கராச்சாரியாரை சரணடைந்து இழந்த நாட்டை மீட்க வழி கேட்டார். வெள்ளிக்கிழமைகளில் பாலமுருகனை வழிபாடு செய்தால் குறை தீரும் என்றார் சுக்கிரன். அதன்படி அவர் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து கோரை ஜெயித்து நாட்டை மீட்டார். முருகனுக்கு பிடித்தமான பங்குனி உத்திர விரதத்தை பக்தர்கள் ஆண்டுதோறும் மேற்கொள்ளலாம். மகாலட்சுமி இந்த பங்குனி விரத நாளிலிருந்து மகாவிஷ்ணுவின் திருமார்பில் இடம் பிடித்தார்கள். பிரம்மா தன் மனைவி சரஸ்வதியை நாக்கிலேயே வைத்து கொள்ளும்படியான வரத்தை பெற்றார். சந்திர பகவான் கார்த்திகை, ரோகிணி உள்ளிட்ட 27 நட்சத்திரங்களை மனைவியாக அடைந்து புண்ணிய தினம் பெற்றார்கள். முக்கியமாக திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் தேவி யானையை மணந்ததும் பங்குனி உத்திர நாளில்தான். ராமர் சீத்தையை மணந்தது, லக்ஷ்மணன் சத்ருகன் ஆகியோருக்கும் திருமணம் நடந்தது இன்றைய தினமே. இமவான் தான் மகள் பார்வதியை சிவனுக்கு திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்த நாள் இந்நாளேயாகும். காஞ்சியில் காமாட்சி அம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடித்து வழிபட்ட சிவனின் அருளை பெற்றது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடந்தது. ஆண்டாள் ரங்கமானார் திருமணம் நடந்தது. அர்ஜுனன் பிறந்ததும் இந்த நாளில்தான். சுவாமி ஐயப்பனின் அவதார திருநாளும் பங்குனி உத்திர நாளேயாகும். இந்த நாளில்தான் காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்றார். இடும்பன் மூலம் காவடி தூக்கும் பழக்கம் ஆரம்பித்தது. சிவனின் தவத்தை கலைக்க நினைத்த மன்மதனை சிவன் எரித்தார். ரதியின் பிரார்த்தனைக்கு இணங்க மன்மதனை சிவன் உயிர் பெற்ற நாளும் இந்த உத்திர நாளில்தான். மார்க்கண்டேயனுக்காக சிவன் காலனை தன் காலால் உதைத்த நாள். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி உத்திர திருநாளில் நாமும் இறைவனை பிரார்த்தித்து இறைவனின் பரிபூரண அருளை பெறுவோம் என்று மனதார கேட்டுக்கொள்ள வேண்டும். திருப்பரங்குன்றம் பாடல் பெற்ற சிவதலமாகவும் முருகனின் அறுவடை வீடுகளில் முதல் தலமாகவும் உள்ளது. இந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. வடதிசை நோக்கி அமர்ந்துள்ள குடைவரை கோவிலான இங்குள்ள சத்திரிகிரீஸ்வரர் கிழக்கு நோக்கியும், பவளக்கனிவாய் பெருமாள் நோக்கியும், கர்ப்ப விநாயகர், துர்கை, முருகப்பெருமான் வடக்கு நோக்கியும் அருள்பாலிக்கின்றனர். தனியாக கோவர்த்தனாம்பிகை சன்னதி உள்ளது. தேவியானை திருமண வைபவத்தை காண மும்மூர்த்திகள், துவாதசி ஆதித்யர், அஷ்டவாசிகள், ஏகாதச திருகள், அஷ்டதிக்பாலர்கள், இந்திராணி, தேவர்கள், முனிவர்கள் என்று அனைவரும் கூடியதால் இந்த தலம் கைலாயத்திற்கு ஈடானதாகும். சம்பந்தர் பாடிய தேவாரத்தலத்தில் இம்மலை சிவலிங்கமாக காட்சியளிப்பதாக பாடியுள்ளார். திரு முருகாற்றுப்படையை நக்கீரர் இங்குள்ள முருகன் மீது பாடினார். பங்குனியில் முருகப்பெருமானுக்கு பிரம்மோற்சவமும் திரு கல்யாணமும் நடக்கிறது என்றால் அது நம்முடைய பங்குனி உத்திர திருநாளில்தான். முக்கியமாக பங்குனி உத்திர திருநாளில் சிவபார்வதி, சிவபெருமான் பார்வதி தேவி திருமணம் நடந்தது. நல்ல மன வாழ்க்கை வேண்டுவோர் இந்த நாளில் சிவபார்வதியை வேண்டி விரதம் மேற்கொள்வர். ஓம் சிவாய நமக, ஓம் பராசக்தியாய நமக எனும் நாமத்தை 108 முறை கூற வேண்டும். மதியம் ஒரு வேளை உணவு உண்ணலாம். இயலாதவர்கள் காலை இரவு பால் பழம் சாப்பிடலாம். இவ்விரதத்தினை முருகப்பெருமானை வேண்டியும் மேற்கொள்ளலாம். மலை கோயிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபட்டு வர வேண்டும். சரஸ்வதி தேவி பங்கின உத்திர விரதமிருந்துதான் பிரம்மாவின் நாவில் அமரும் பேறு பெற்றார்கள். மற்றொரு தெய்வ திருமணமான ஆண்டாள் திருக்கல்யாணமும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான் நடைபெற்றது.
தட்சனின் மகளாக பிறந்ததற்காக வெட்கம் கொண்ட தாட்சியாயினி மலையரசன் இமயவானின் மகளாக பிறந்து பார்வதி என்ற வீரல் சிவனை வேண்டி கடும் தவம் இருந்தார்கள். அப்போது திவன் தட்சிணாமூர்த்தியாக யோகத்தில் இருந்தார். இதனால் உலகில் அசுரர்கள் பெருகி தேவர்களை துன்புறுத்தினர். எனவே தேவர்கள் மன்மதனின் உதவியுடன் சிவனது தவத்தை கலைத்தனர். அசுரர்கள் தங்கள் கொடுமைப்படுத்துவதை பற்றி கூறினர். சிவன் தகுந்த காலத்தில் பார்வதி தேவியை மனம் செய்து கொண்டு சூரர்களை வதம் செய்ய குமரன் ஒருவனை படைப்பதாக கூறினார். பார்வதியின் தவத்தில் மகிழ்ந்த சிவன் ஒரு பங்குனி உத்திரத்தன்று அவளுக்கு காட்சி தந்து திருமணம் செய்து கொண்டார். இன்றும் அனுஷ்டிக்கும் விரதத்தை திருமண விரதம் என்பர். இந்த நாள் தம்பதியர் விரதமிருந்து சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து நீண்ட நாள் ஒற்றுமையுடன் வாழ அவரது அருளை பெறலாம். திருமணமாகாத பெண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் பக்தியுள்ள கணவர் கிடைப்பார் என்பது ஐதீகமாகும். சிவபெருமானுக்கும் மோகினியாக வந்த விஷ்ணுவுக்கும் பங்குனி உத்திர நாளில் அவதரித்தவர்தான் தர்மசாஸ்தா. இவரே ஐயப்பனாக மானிட அவதாரம் எடுத்து பந்தள மன்னர் ராஜசேகரனால் வளர்க்கப்பட்டு ஐயப்பன் வழிபாட்டில் நைவேத்தியத்திற்கு முக்கியத்துவம் உண்டு. நெய் தேங்காய் இருமுடியில் இடம்பெறும் பொருட்களில் உண்டாகும். தேங்காயில் வழக்கண், இடக்கண், ஞானக்கண் என 3 கண்கள் உண்டு. இது முக்கண் கொண்ட சிவனின் அம்சம். ஒரு கண்ணை தோண்டி அதில் இருக்கும் இளநீரை வெளியேற்றி விடுவர். இளநீர் உலக இன்பத்திற்கு குறிப்பதாகும். அதை வெளியேற்றுவதன் மூலம் நம் அஞ்ஞானம் விளக்குகிறது, இன்ப வேட்கை மறைகிறது. நெய்யை நிரப்புவதன் மூலம் தெய்வீக சிந்தனை நம்முள் நிரம்புகிறது. இந்த சடங்கின் நோக்கமே மன தூய்மை பெற்று ஞானம் அடைவதுதான். இப்போது இவரது கோவில்கள் ஆற்றங்கரை, காடுகள், ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்களிலேயே இருக்கும். இதனால் இங்கு செல்ல அச்சப்பட்ட மக்கள் கூட்டமாக சென்று வழிபட்டனர். சாத்து என்ற சொல்லுக்கு கூட்டம் என்று பொருள். இதனால் இவர் சாஸ்தா, அதாவது சாத்தா, சாஸ்தா, சாஸ்தன் என்றெல்லாம் கிராம மக்களால் சூட்டப்பட்டு அழைக்கப்படுகிறார். தென் மாவட்டங்களில் சாஸ்தா கோயில்கள் மிக அதிகமாக உள்ளன. பங்கிர உத்திரத்தன்று இங்கு கூட்டம் கண்டிப்பாக அலைமோத அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.